ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரோக்கலி ஃப்ரிட்டர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் ப்ரோக்கலி எடுத்து அதை பிளான்ச் பண்ண போகிறேன். பிளான்ச் பண்ணுறது எப்படின்னா, தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. போட்டு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டு கரெக்டாக 5 மினிட்ஸ் நல்ல ஹை ஃப்ளேமில் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுங்கள். 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இதை தனியாக பிளான்ச் பண்ண ப்ராக்கலியை மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பேஸ்டியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோஸாக அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, அப்புறம் கேரட் 1, 2 பெரிய வெங்காயம், கடலை மாவு 1 கப்பு. கார்லிக் ஆயில் எடுக்கிறதுக்கு கார்லிக்கை சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நல்லா சூடு எண்ணெயில் இந்த சாப் பண்ண கார்லிக்கை போட்டு கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரை பண்ணோன்னா கார்லிக் ஆயில் வந்துடும். அப்புறம் டேஸ்ட்டுக்கு சில்லி பவுடர், சால்ட்டு, ரவை வந்து லாஸ்ட்டாக அதை டிப் பண்ணி போடுறதுக்காக. ஒரு பெரிய பவுலில் நம்ம கோஸை அரைச்சி வச்சுருக்க ப்ராக்கலி, கேரட், ஆனியன், கிராம்ஃப்ளவர், கொத்தமல்லி, சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை போட்டுடணும். ஸ்மோக் நல்லா வரும். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்ல கார்லிக் ப்ரௌன் கலரில் வந்ததும் அந்த ஆயில் எடுத்து அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸில் சேர்த்துடணும். அப்போ அந்த கார்லிக் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா எடுத்துடுங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. கார்லிக் ஆயிலை இதில் ஊற்றி மிக்ஸில் ஊற்றி நல்லா கை போட்டு சூடு பார்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. கார்லிக் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிருக்க போகிறோம். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை, அந்த ஃப்ளாட்டாக பண்ணுறதுக்கு வாட்டமாக கட்லெட் மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி உருண்டையாக ஊற்றி ஃபஸ்ட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம மாவை நல்லா உருண்டைகளாக பண்ணி வச்சுட்டோம். ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கவரில் இந்த உருண்டையை, இந்த ரவையை கொஞ்சம் தூவிட்டு இதை வச்சு இப்படி அமுக்குங்க. அப்போ லைட்டாக பிடிக்கும். இந்த மாதிரி ரவையை டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவாவில் டிப் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தவா ரெடி பண்ணிவிட்டு இது ஒன்று ஒன்றா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. டீப் ஃப்ரை பண்ணோன்னா பண்ணலாம், ஆனால் இப்படி சாப்பிட்றது இன்னும் பெஸ்ட்டு. கிட்ஸுக்கு வந்து ப்ரோக்கலி வந்து டெய்லி ஃபுட்டில் நல்லா சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப விட்டமின்ஸ் இருக்குது அதில். அயன், கால்சியம், பொட்டாசியம், ஃபைபர், நிறைய ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரோக்கலி வந்து வீக்லி ட்வைஸாவது அட்லீஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாகவே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. கிறிஸ்பியாக நல்லா வரும். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்கலி ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ராக்கலிக்கு இருக்கிற ஃப்ளேவர் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இதில் தெரியும். ஏன்னா நம்ம செமி பாயில் தான் பண்ணியிருக்கோம். பிளான்ச் தவிர எதுவும் பெருசாக பாயில் பண்ணல. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.